ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 13. எல்லாரோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களுக்கு உடல் எடை கம்மியாகிறதா இருக்கட்டும், அது இண்டிவிஜுவலாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு குறையுது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு குறையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள விட ஜாஸ்தியாக கூட குறையலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று காலையில் எனக்கு சூடாக டீ குடிக்கணும் போல் இருந்துச்சுங்கிறதுனாலேயே நான் முந்தா நேற்று பட்டை ஜீரகம் ஊற வைக்கலை. நான் சேர்த்திக்கிற சர்க்கரை அளவை விட கொஞ்சம் பாதி அளவு மட்டும் சேர்த்திக்கிட்டு நான் இஞ்சி டீ தான் குடித்தேன். மசாலா அரைச்சி வச்சு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு 1 டீஸ்பூன் வரமல்லி, 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே மிதமான சூட்லேயே நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 கிராம்பு, 1 பூசணிப்பூ, 1 துண்டு பட்டை, இதையுமே வரமல்லி கூட சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா, இந்த மசாலா எல்லாமே சாப்பிடும்போது கடிப்பட வேண்டாம் அப்படின்ட்டு தான். இது அப்படியே டைரெக்டாகவே நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுறதுக்கு விட்டுடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துட்டு 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி நல்லா வறுத்துக்கிறதுக்காக அப்படியே போட்டுடலாம். வெங்காயம் வறுபடுறதுக்குள்ளவே நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டும் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இதுக்குள்ளே வெங்காயமும் நல்லாவே வறுபட்டிருக்கு. வறுபட்ட வெங்காயத்தை நல்லா ஒரு முறை கலந்து வச்சுட்டு அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுடலாம். இது நல்லா வெங்காயத்தோட சேர்த்தி மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி வெங்காயத்தில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் கலந்துட்டாவே இந்த தண்ணி கொஞ்சமாக வற்றி வந்திருக்கும். இதை மூடி வச்சு இன்னும் 2 நிமிஷம் வச்சோம்னா இந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். இது போல் வாசனை வரும்போது குழம்பு சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி நான் சேர்த்திக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்தி காரத்துக்காக நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இப்போது குழம்புக்குன்னு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம விட்டாச்சு. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சமாக வத்தியும் வந்திருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். நான் 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த முட்டை எல்லாமே நல்லா தோல் நீக்கிட்டு குழம்புல போட்டு குழம்ப கொஞ்சமாக முட்டைக்கு மேலே போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மீத்தியையும் நல்லா கசக்கி விட்டு மேலே தூவி விட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுருவோம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த சோளம், உளுந்து, வெந்தயம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. ஸோ காலையிலே இதை மாவு அரைச்சி எடுத்துருவோம். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சைட் பை சைட் குழம்பையும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை கலந்துட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஸோ அரைச்சி வச்சிருந்த மாவையும் இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாவோட ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 1 டம்ளர் வெள்ளைச்சோளமுக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். சோளம் நல்லா ஊறி வரணும். இதில் தேவையான அளவுக்கு இந்த உப்பும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா சாயந்தரத்துக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா. காலையிலைக்கு முந்தானேத்தே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொண்டக்கடலை மாவு, அந்த மாவில் தான் நான் தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட முன்னத்தோட வீடியோவை பாருங்கள். நான் லிங்க்குமே பின் பண்ணியிருக்கேன். அரிசியே சேர்த்தாம நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான கொண்டக்கடலை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அரிசி சேர்த்தலை அப்படிங்கிற ஒரு குறையே தெரியாது. நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது கூடவே நான் முந்தா நேற்று நைட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி
குஜ்ஜு கூடவே ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் ரெகுலராக என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரிக்கு நீங்கள் கேட்டதுனால நான் இது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஒரே நாளில் மாவு தீர்ந்துருச்சு அப்படின்னா நான் அடுத்த நாளைக்கு ஏதாவது ஒரு மாவு ரெடி பண்ணி வைப்பேன். சப்போஸ் நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் மாவு தீர போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நைட்டே ஊற வச்சு இதே போல் நான் இன்னைக்கு செஞ்சுருந்தேன் இல்லையா, காலையில் அரைச்சி வச்சிட்டோம்னா சாயந்தரத்துக்கு நமக்கு ரெடியாக இருக்கும். மத்தியானத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருந்த முருங்கைக்கீரை பொரியல், ஒரு முட்டை, ஒரே ஒரு டிராகன் ஃப்ரூட்டு இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது, கரெக்டான அளவாகவும் இருந்தது. சாயந்தரமாக கொஞ்சம் சூடாக நான் எந்த அளவுக்கு சுகர் எடுப்பேனோ அதோட பாதி அளவுக்கு மட்டும் சுகர் எடுத்து நான் காஃபி போட்டு தான் குடிச்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூடாக காஃபி குடித்தா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் குடிச்சிக்கிறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இது கூடவே எனக்கு சீத்தாப்பழமும் வீட்டில் இருந்தனால சீத்தாப்பழம் பெருசாக இருந்தனால நான் அதோட அரைவாசி மட்டும் எடுத்துட்டு நான் காஃபியோடவே நான் சீத்தாப்பழமும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன். முதல்ல சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சூடாக காஃபி குடிச்சுக்கிட்டேன். அந்த சீசனுக்கு எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ நம்மளால எது வாங்க முடியுமோ அந்த ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். காஸ்ட்லியாக தான் ஃப்ரூட் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நைட்டுக்கு காலையிலேயே நான் அரைச்சி வச்சிருந்த சோளம் மாவுமே நல்லா புளிச்சு ரெடியாக வந்திருக்கு. பசி எடுக்கும்போது நமக்கு வேண்டிய மாவு, நமக்கு வேணுங்கிற சாதம் என்ன வேணுமோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட டயட்ல இருந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பசி எடுக்கும்போது நமக்கான ஃபுட்டை நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செய்யலாம், கண்டினியூஸாக செய்ய முடியாது. தைராய்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த போல் வெயிட் லாஸ் சேலஞ்சு, வெயிட் லாஸ் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம இது போல் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா தான் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும். சோளம் தோசையுமே நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சு. இது அரிசி மாவு தோசையை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவு மீதி இருக்கிற வரைக்குமே நம்ம செஞ்சு தான் சாப்பிட போகிறோம், தூக்கி வீச போகிறது கிடையாது. அரிசி மாவு தோசை மாதிரியே 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷுக்கு நான் பெப்பர் சிக்கன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபீஸ் பொருந்தும். நைட்டுக்கு நான் திரிபலாச்சூரணம் தான் எடுத்துக்கிறேன். இது கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இது தாராளமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணிக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு திரிபலாச்சூர்ணம் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சு கடகடகடன்னு குடிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிலாம் குடிக்க முடியாது. அடுத்த நாள் காலையிலைக்கு நான் பட்டையும் ஜீரகமும் தான் ஊற வச்சுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்குது. எனக்கு நல்ல ஒரு இன்ச் லாஸ் ஆகிறது தெரியுது.